விஜய் எல்லாம் அரசியலுக்கு வரவே மாட்டார், வரப்போறார் என்ற மாதிரியான ஆசை இருந்தாலும் அவரால் கடைசி வரைக்கும் அரசியலில் வர முடியாது. வந்தாலுமே ஒரு சினிமாக்காரரை சினிமா மோகத்தால மக்கள் தலைவராக கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. அப்படி ஏற்றுக்கொண்டாலும் விஜயால கடைசி வரைக்கும் வெற்றி அடைய முடியாது. ஒரு தொகுதியில கூட விஜய் வெற்றி அடைய மாட்டார் என்றதுதான இதுவரைக்கும் பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லப்படுற நபர்கள் சொல்லிக் கொண்டிருந்த கருத்துக்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகம் சொல்லப்படுற ஒரு புது கட்சி, ஒரு நடிகராக இருந்தவர் அரசியல் தலைவராக மாற்றம் பெற்றிருக்கிற விஜய் தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அடுத்த வருங்கால முதலமைச்சர் விஜய் என்றது இப்ப வரலாற்று புத்தகத்தில் குறிப்பேடுகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் முடிவு என்றது விஜயனுடைய அரசியல் வருகின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்றது இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆசிய நாடுகளில் இந்த மாதிரியான ஆட்சி மாற்றம் ஒரு செய்தியை, தெளிவான செய்தியை எல்லாருக்குமே சொல்லுது. பொதுமக்களுக்கு இருக்கலாம், இல்லாட்டி அரசியல்வாதிகளுக்கு இருக்க முடியும். எதிர்காலத்தில் அரசியல் எப்படியெல்லாம் மாற்றம் அடைய முடியும் என்றதுக்கான ஒரு மறைமுகமான செய்தியை இந்த மாதிரியான தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துது. இன்னும் ஒரு பக்கம் ஒரு தனிமனித வாழ்க்கையிலேயும் விஜயனுடைய அரசியல் வருகையும் அரசியல் வெற்றியும் ஒரு தாக்கம் செலுத்துற விஷயமா நான் பர்சனலா பார்க்கிறேன். என்ன சொன்னா, அரசியலுக்கு வருவாரா இல்லையா சொல்லி பல வருஷங்களுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்கப்படுது. அந்த இன்டர்வியூல விஜய் குறிப்பிட்டார், எனக்கு உதவி செய்திருக்கிற மக்களுக்காக, இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அது அரசியலா இருக்குமா இல்லையான்றது தெரியாது. அப்படியே இருக்குமா இருந்தால் அதுக்கான நேரம், சரியான நேரம் இது கிடையாது, அதுக்கான பொருத்தமான நேரம் வர்ற சந்தர்ப்பத்தில் நான் வரலாம் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. அதுக்கு பிறகு பல வருஷங்கள் கடக்குது, காலம் உருண்டோடுது, அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல ஒரு தீர்க்கமான தீர்மானம் விஜயால் எடுக்கப்படுது. இனி சினிமா கிடையாது, இதுவரைக்கும் என்ன வளர்த்து விட்ட இந்த தமிழர்களுக்காக ஏதாவது நான் செய்யறதுக்கு விரும்புகிறேன், அதுக்கான வழி சினிமா கிடையாது, அரசியல் சொல்லி விஜய் தீர்மானிக்கிறார். அந்த தீர்மானத்தில் இன்றைக்கு வரைக்கும் அவர் உறுதியா இருந்து அரசியல் தான் என்னுடைய எதிர்காலம், இனி மக்களுக்காக தான் நான் செயற்பட போறேன் தீர்மானத்தில் உறுதியா இருந்தது இந்த வெற்றிக்கான மிக முக்கியமான ஒரு காரணம். இன்னும் ஒரு பக்கம் எல்லாருமே சேர்ந்து விஜய் எதிர்க்கிறது ஆரம்பிச்சது விஜயனுடைய வெற்றிக்கான மிக முக்கியமான ஒரு காரணமா நாங்க பார்க்கலாம். என்ன சொன்னா, ஒரு கூட்டணி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, நாங்க ஆட்சியில் அதிகாரம் தர முடியும், நாங்க சேர்ந்து செயற்பட முடியும் என்ற மாதிரியான கருத்துக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் மிகப்பெரிய பழம்பெரும் கட்சிகள் சொல்லப்பட்ட இதுவரைக்கும் பல தசாப்தங்களா தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்த டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லப்பட்ட ரெண்டு கட்சிகளையும் ஒரு 2 வருஷங்களுக்குள்ள உருவாகின ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் சொல்லப்படுற கட்சி தற்குறிகள் சொல்லி எல்லாராலையும் விமர்சிக்கப்பட்ட, பலராலையும் பெரும்பாலானவர்களால் விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு 2 பழம்பெரும் கட்சிகளையும் தூக்கி எறிஞ்சிருக்கு. இது ஆசிய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிற மிக பிரதானமான ஒரு மாற்றம். இலங்கையில் இந்த மாதிரியான மாற்றம் நடந்திருந்தது, நேபாளத்தில் அந்த மாதிரியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுது. இன்னும் ஒரு பக்கம் பல நாடுகளிலையும் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை நாங்க பார்க்கிறோம். இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற பழம்பெரும் கட்சிகள் எங்களுக்கு தேவை கிடையாது, இல்லாட்டி பரம்பரையா எங்களை ஆட்சி செய்து வரக்கூடிய நபர்கள் எங்களுக்கு தேவை கிடையாது, மேல் மட்டத்தில் இருக்கிறவர்கள் சொல்லப்படுற நபர்கள் எங்களுக்கு தேவை கிடையாது, அவர்களை தூக்கி எறிய முடியும். யாராவது அரசியலுக்கு வரலாம், எந்த நபராக இருந்தாலும் அரசியலுக்கு வர முடியும், அரசியல் சம்பந்தமாக கதைக்க முடியும், அவர் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு சொன்ன மக்களால் ஈர்க்கப்படுற ஒரு நபராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய கொள்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது செய்ய போறார் என்ற நம்பிக்கை உருவாகிற சந்தர்ப்பத்தில் இந்த நபரையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு எல்லா நாடுகளில் இருக்கிற மக்களும் தயாரா இருக்கிறாங்கன்றதை வெளிப்படுத்தி இருக்கிற இன்னும் ஒரு தேர்தல் முடிவா இதை பார்க்க முடியும். இன்னும் ஒரு பக்கம் எல்லாருமே சேர்ந்து ஒரு நபரை தாக்குற சந்தர்ப்பத்தில், எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் எதிர்க்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் மட்டும்தான் நல்லவர் என்ற மாதிரியான ஒரு அனுதாபம் கூட உருவாக முடியும். அதுதான் விஜயனுடைய இந்த அரசியல் வெற்றிக்கு பின்னால் இருக்கிற இன்னும் ஒரு ரகசியம். என்ன சொன்னா, இப்ப எதிர்கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள் எதிர்க்க வேண்டியது ஆளுங்கட்சி. இந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. டிஎம்கேனுடைய ஆட்சியில இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, வன்முறைகள் நடந்திருக்கு, பல கொடுமைகள் நடந்திருக்கு, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல, ஊடகவியலாளர்கள் ஒடுக்கப்படுற பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு, கருத்து சுதந்திரம் கிடையாது. இதை பற்றியெல்லாம் கதைக்கிறதுக்கு பதிலா விஜய் விஜய் விஜய்னு சொல்லி 24 மணித்தியாலமும் எதிர்கட்சிகள் கதைச்சு கொண்டிருந்தது தான் விஜயனுடைய வெற்றிக்கான இன்னும் ஒரு காரணம். என்ன சொன்னா, எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே குழு மாதிரியான ஒரு பிம்பம் உருவாகும். எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான், இவங்களை எல்லாம் நாங்க புறக்கணிப்போம், எங்களுக்கு புதுசா ஒரு நபர் தேவைப்படுறார், அதுக்கான தெரிவு விஜய் தான் என்றதை தமிழ்நாட்டு மக்கள் எடுத்திருக்கிறாங்க, அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்றதை இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி இருக்கு. ஒரு சிலர் சொல்ற முக்கியமான விஷயம் சொன்னா, இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லப்படுற 2 கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள் மேல மக்களுக்கு இருந்த வெறுப்பு தான் விஜய்க்கான ஆதரவா மாறி இருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்து சில இடங்களில் முன்வைக்கப்படுறத பார்க்க முடியுது. 2 கட்சிகளும் எங்களுக்கு தேவை கிடையாது, இன்னும் ஒரு மாற்றுக்கு புதிய சக்திக்கு நாங்க ஏன் சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதுன்ற மாதிரியான மனநிலை உருவாகி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் விஜய் என்ற ஒரு தெரிவு இருந்தது, ஆனா விஜய்க்கான ஆதரவு அது கிடையாது. இந்த 2 தரப்பையும் எதிர்க்கணும் என்ற நிலைப்பாடு தான் விஜய்க்கான ஆதரவா மாறி இருக்கு என்ற மாதிரி சில இடங்கள்ல பேசப்படுது. அப்படி
அப்படி சொல்லப்படுற மாதிரி உண்மையா இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல இருந்தவர் சீமான், நாம் தமிழர் கட்சி ரெண்டு தரப்புமே தேவை கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லப்படுற கட்சிகளுக்கு மாறி மாறி நாங்கள் ஓட் பண்ணியிருக்கிறோம், இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், இல்லாட்டி எதிர்பார்த்த மாதிரியான ஒரு மாற்றம் நடக்கவே இல்லை. மூன்றாம் தரப்புக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏன் கொடுக்க கூடாது சொல்லி மக்கள் நினைச்சிருப்பாங்களா இருந்தா அந்த ரெண்டு தரப்புக்குமான எதிர்ப்பை வெளிப்படுத்துறது மட்டும்தான் நோக்கமா இருந்திருக்குமா இருந்தா சீமான் தான் உங்க தெளிவா இருந்திருப்பார். நாம் தமிழர் கட்சி என்றது இன்னைக்கு டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியும். ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது. விஜய் மேல மக்கள் கொண்டிருந்த ஒரு ஈர்ப்பும் ஒரு சினிமா மோகம் என்றதையும் தாண்டி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இது சரியான தீர்மானமா பிழையான தீர்மானமா என்றத காலம் காத்திருந்து பதில் சொல்லட்டும், என்ன நடக்கும் என்றத. மக்களுக்கு பிடிக்காட்டி இந்த 5 வருஷத்துல ஆட்சி எதிர்பார்த்த மாதிரி இல்லாட்டி மக்கள் தூக்கி எறிய முடியும். இதுவரைக்கும் பல தசாப்தங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லப்படுற ரெண்டு கட்சிகளையே இந்த மாதிரி தூக்கி எறிய முடிஞ்சிருக்குன்னு சொன்னா, ஒரு புது வரலாறு எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, 5 வருஷத்துக்குள்ள எதிர்பார்க்கிற சம்பவங்கள் நடக்காத பட்சத்துல இந்த ஆட்சியும் மக்களால் தூக்கி எறியப்பட முடியும். இந்த அரசியல் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்க முக்கியமா பேசப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு தரப்பு வாக்காளர்கள் எதுவுமே தெரியாத முட்டாள்கள் இல்லாட்டி தற்குறிகள் என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டதுதான் இப்ப வரலாற்று ரீதியில இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுக்கான மிக பிரதானமான ஒரு காரணம். என்று சொன்னா, முட்டாள்கள் தற்குறிகள் எதுவுமே தெரியாத நபர்கள், அரசியல் பற்றி கதைக்கிறதுக்கு கூட தகுதியற்ற நபர்கள் என்ற மாதிரி ஒரு தரப்பு ஒரு அறிவிப்புக்குள்ள வர்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான நபர்கள் சொல்லி அறிவிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அவங்க யோசிப்பாங்கன்னு சொன்னா, இந்த தரப்பு எங்களுக்கு மேல இருக்கிற நபர்கள் மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, எங்களுக்கான தலைவர்களா இதுக்கு மேலேயும் இவங்க இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லி ஒரு விதமான நிலைப்பாடு மக்கள் மத்தியில உருவாகும். விஜயினுடைய அரசியல் வெற்றியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தரப்பை கோணம் பண்றது, இவங்க முட்டாள்கள் தற்கொலைகள் எதுவுமே தெரியாத நபர்கள் என்ற மாதிரி சொல்ல சொல்ல அந்த கூட்டம் ஒரு குழுவா இருந்தது, ஒரு கூட்டமா உருவாகி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அலையா உருவாகி ஒரு சுனாமி புரட்சியா இன்னைக்கு வெடிச்சிருக்கு. இலங்கையில் நடந்த மாதிரியான அதே விதமான ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பதிவாகி இருக்கு. குடும்ப ஆட்சி கிடையாது, பரம்பரை ஆண்டு வந்தவர்கள் என்றதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட போறது கிடையாது, எவ்வளவு கால வரலாறு இருக்கிற கட்சி என்றதை பற்றியெல்லாம் நாங்கள் யோசிக்க போறதும் கிடையாது. புதுசா ஒரு நபர் வந்தாலும் அந்த நபர் யாரா இருந்தாலும் மக்களுக்கு பிடிக்கிற நபரா இருந்தா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்கன்றதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி இருக்கு. எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் தற்கொலைகள் என்ற வார்த்தை தான் இந்த நாட்களில் அதிகம் பேசப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல இருக்கலாம், அரசியல் விமர்சகர்கள் அதிகம் பயன்படுத்தின வார்த்தை என்று சொன்னா தற்கொலைகள் என்றது. ஆனால் மக்கள் முட்டாள்கள் கிடையாதுன்றதை பல நாடுகளினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி இருக்கு. சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாவை கொண்டாடுற மாதிரி அரசியல் கூட்டத்தை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அரசியல் சம்பந்தமா தேடி பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அரசியல் ரீதியில எப்படியான விஷயங்கள் பேசப்படுது சொல்லி செய்திகள் மேல மக்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்பட்டிருந்ததுன்னு சொன்னா, அதுக்கான மிக முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய அரசியல் பிரவேசம்ன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க போறது கிடையாது. அப்போ ஒரு நடிகராக இருந்தவர் அரசியல்வாதியா மாற்றம் அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு கருத்தாடல அரசியல் ரீதியில மக்கள் செய்திகளை அதிகம் விரும்பி பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ஆரோக்கியமான மாற்றம். அந்த மாற்றம் இப்ப நடந்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இலங்கை தமிழர்கள் மத்தியில நாட்கள் அதிகம் பேசுபொருளா இருந்தது விஜயா சீமானா என்ற போட்டி இருந்தது. சில இடங்களில் கைகலப்பு வரைக்கும் பதிவாகி இருக்கு. இன்னைக்கு விஜயனுடைய வெற்றிக்கு பிறகு சில இடங்களில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். வெளிநாடுகளையும் நிறைய ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க, விமர்சகர்களும் இருக்கிறாங்க. சீமான் விஜய் என்ற ரெண்டு தரப்புக்கிடையிலான போட்டி இலங்கை தமிழர்கள் மத்தியில் தொடர்ச்சியா சோசியல் மீடியால கருத்து பரிமாற்றம் இருந்தது. அதுக்கு பிறகு கைகலப்பு வரைக்கும் சில சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. நாங்க எந்த கீழ் மட்டத்துக்கு போகக்கூடாதோ அந்த மாதிரியான விமர்சனங்கள் வரைக்கும் சோசியல் மீடியால முன்வைக்கப்பட்டிருந்தது. என்னுடைய கடைசியை நான் போட்டிருந்த வீடியோலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. சொன்னா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருந்தது. கருத்து கணிப்பு முடிவுல கூட சீமானுடைய கட்சி சம்பந்தமா நாம் தமிழர் கட்சி சம்பந்தமா 3வது இடத்துக்கு கூட அந்த கட்சி வராம இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிக்ஸ் புள்ளி விபரம் இதுதான் வெளிவந்திருக்குன்னு சொல்லி என்னுடைய ஒப்பீனியன் கூட கிடையாது. வளமையா நான் கருத்து சொல்றது வளமையானது. இந்த மாதிரி புள்ளி விபரம் வெளிவந்திருக்குன்ற தகவலை சொன்னதுக்கு கூட சீமானுக்கு எதிராக எப்படி நீங்க கதைக்க முடியும், சீமான் காணாம போயிருக்கிறார் வார்த்தையை எப்படி பயன்படுத்த முடியும்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. நான் பார்த்ததுக்கு நான் பதில் சொல்ல போகலன்னு சொன்னா நான் எதை சொல்ல வந்தேன் என்ற தெளிவு எனக்கு இருந்தது. ஆனா ஒரு புள்ளி விபரத்துல கூட இல்லாத கட்சியா நாம் தமிழர் கட்சி மாறி இருந்தது சொன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியை பின்னடைவை இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கு பிரதானமான காரணம் சீமான சுற்றி இருக்கிற நபர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய
பிரச்சார பீரங்கிகள் சொல்லி தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிற நபர்கள், நாகரிகமற்ற விதத்தில் கதைச்சு கொண்டிருக்கிற சாட்டை துரைமுருகன் மாதிரியான நபர்கள் இருக்கும் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கடைசி வரைக்கும் முன்னோக்கி போக போறது கிடையாது. தங்களுடைய கட்சி சம்பந்தமாவோ இல்லாட்டி ஆளுங்கட்சி சம்பந்தமாவோ கதைக்காம இன்றைக்கு நேற்று அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு நபர் சம்பந்தமா 24 மணித்தியாலமும் ஒரு கட்சி கதைச்சு கொண்டிருக்குன்னு சொன்னா அந்த கட்சியினுடைய கொள்கை சம்பந்தமாவோ இல்லாட்டி அந்த கட்சி கொண்டு போக போற அரசியல் சம்பந்தமாவோ மக்களுக்கு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் ஏற்படும். ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு வந்திருக்கிற விஜய நாம் தமிழக வெற்றி கழகத்தை எதுக்காக நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சு கொண்டிருக்கின்ற நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் இந்த தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிச்சிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த அரசியல் மாற்றம்ன்றது அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடத்தை சொல்லுதுன்னு சொன்னா, பொதுமக்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறாத பட்சத்தில் எங்களுடைய கொள்கைகளில் சில திருத்தங்கள் செய்யப்படாத வரைக்கும் மக்களுக்கு கிட்ட குடும்பத்தில் ஒருத்தரா அண்ணனா தம்பியா மக்கள் எங்களை பார்க்கறதுக்கு தவறுவாங்களா இருந்தா எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் பழம்பெரும் கட்சியா இருந்தாலும் தூக்கி எறியப்படலாம் என்ற ஒரு தெளிவான செய்தியை விஜயனுடைய அரசியல் வெற்றி என்றது சொல்லியிருக்கு. இது இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, ஒரு முடிவில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம்னு சொன்னா, ஒரு அரசியலுக்கு வரப்போறோம் சொல்லி விஜய் ஒரு தீர்மானத்துக்கு வர்றாரு. இனி சினிமா கிடையாது, அரசியல் தான் சொல்லி முழு நேர அரசியல்வாதியா அவர் மாற்றம் பண்றாரு. கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம அவருடைய பாதையில அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் எதிர்பார்த்த இலக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கு, நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம், அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த போறோம்னு சொன்னா எதை பற்றியுமே யோசிக்க கூடாது. எங்களுடைய கொள்கையில் எங்களுடைய தீர்மானத்தில் தெளிவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் வெற்றி எங்களை தானா தேடி வரும் என்ற ஒரு பாடத்தையும் தனிநபர்களுக்கும் விஜயனுடைய வெற்றி கொடுத்திருக்கு சொல்லி நான் பார்க்கிறேன். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.